கிரீட்டிங்ஸ் everyone. நம்ம டெய்லியும் காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஹிந்தி நியூஸ் பேப்பர் பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தோம்னா நமக்கு ஒரு சிஏ ரிலேட்டடாக ஒரு ஆர்டிக்கல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நம்ம இந்த சிஏ ஆக்ட் 2019 சிஏ அமெண்ட்மெண்ட் ரூல்ஸ் 2024 அதுக்கு கீழே மார்ச் 11 வந்து அந்த ரூல்ஸ் வந்து நோட்டிஃபை ஆகிருக்கும். ஸோ அந்த ரூல்ஸ்க்கு கீழே பார்த்தோம்னா நம்ம சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நமக்கு நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவைப்படும், சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ் இந்த 3 நாடுகள். அதுலேருந்து இந்தியாவுக்கு வந்த ஒரு 6 ரிலீஜனை சேர்ந்தவங்க யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹிந்துஸ், கிறிஸ்டியன்ஸ், சிக்ஸ், பார்சிஸ், புத்திஸ்ட் அண்ட் ஜெயினிசம் இவங்கெல்லாம் இந்த ரிலீஜனில் இருக்கவங்கலாம் வந்து எங்கிருந்து வந்திருக்கணும்? பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ். இங்கிருந்து வந்த இந்த 6 ரிலீஜியனை சேர்ந்தவங்க இந்தியாவில் இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கீழே அவங்க சிட்டிசன்ஷிப்க்கு எலிஜிபிளாக இருக்காங்க, ஓகேவா? ஸோ அவங்க எதுக்கு முன்னாடி, எந்த டேட்டுக்கு முன்னாடி வந்திருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, December 31, 2014, ஓகேங்களா? அதுதான் கட் ஆஃப் டேட். அந்த கட் ஆஃப் டேட்டுக்கு முன்னாடி அவங்க இந்த 3 நாடுகள்ல இருந்து இந்த 6 மதங்களை சேர்ந்தவங்க December 31, 2014 முன்னாடி வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க சிட்டிசன்ஷிப்க்கு எலிஜிபிள், சரிங்களா? ஸோ அதன் அடிப்படையில் அவங்க சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணணும். அதில் அவங்க இந்த இடத்துல என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, ஓகே அவங்களுக்கு அஃபிடவிட் தரணும், அவங்க வந்து குட் கான்டாக்டாக இருக்காங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா ப்ரூஃப்லாம் வந்து சப்மிட் பண்ணணும், சரிங்களா? ஸோ அவங்க அந்த நாட்டிலிருந்து தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப், இந்தியாவில் இவ்வளோ நாள் இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப்லாம் இருக்குது. அதையும் தாண்டி அவங்க இந்த மதத்தை சேர்ந்தவங்க தான் அப்படின்னு சொல்லி, அந்த ரிலீஜனை சேர்ந்தவங்க தான் அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் வந்து தேவைப்படும், ஓகேவா? ஸோ அந்த சர்டிஃபிகேட்டை யார் கொடுக்கலாம் அப்படின்னா, லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு டெம்பிளை சார்ந்த ஒரு பூஜாரியே வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத நேற்று வந்து சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ நேற்று வந்து இது எப்படின்னா, ஒரு ஹிந்து வந்து ஒரு கால் பண்ணி கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கு, அதன் அடிப்படையில் தான் இதை வந்து சொல்றாங்க, ஓகேங்களா? ஸோ ஹெல்ப்லைன் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1032 அப்படிங்கிற இந்த ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிருக்காங்க, ரிலிஜியன் பேஸ்ட் சர்டிஃபிகேட்டை எப்படி வாங்குறது, எந்த அத்தாரிட்டி கிட்ட வாங்குறது அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு அவங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து சொன்ன பதில் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, எனி லோக்கல் பூஜாரி கேன் பி ஆஸ்க்டு டு இஷ்யூ இட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ அப்போ லோக்கல் ப்ரீஸ்ட்டு, லோக்கல் டெம்பிள் இருக்கக்கூடிய ப்ரீஸ்ட்டு கிட்ட அவங்க போய் அவங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹிந்துவாக இருந்தாங்க அப்படின்னா அந்த ஹிந்து டெம்பிளில் போய் அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ அதுதான் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த 1032 அப்படிங்கிற இந்த ஹெல்ப்லைனையும் நம்ம தெரிஞ்சுக்கணும், ஓகேவா? சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அதில் இருக்கக்கூடிய டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன ஹெல்ப்லைன் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 1032 அப்படிங்கிற இந்த ஹெல்ப்லைன் வந்து கொண்டு வந்திருக்காங்க, ஓகேவா? ஸோ அதுதான் நமக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நியூஸாக இருந்துச்சு. ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மற்றபடி பார்த்தோம்னா எலெக்ஷன் ரிலேட்டடாக தான் இருந்துச்சு. எடிட்டோரியல் பேஜில் பார்க்குறப்போ நமக்கு இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் தான் பேசியிருக்காங்க, ஓகேவா? ஸோ பெருசாக நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்துக்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது, ஓகேவா? நமக்கு இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு ஹாட்டஸ்ட் மந்த்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 2024 ஜான்வரி அண்ட் பிப்ரவரி தான் இது வரைக்கும் ரெக்கார்டட் ஹிஸ்ட்ரியிலேயே. ஜான்வரி மந்த்துக்குன்னு ஒரு டெம்பரேச்சர் இருக்கும் இல்லையா, அதில் ஹாட்டஸ்ட் ஜான்வரியா எது இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 2024 ஜான்வரி. அதே மாதிரி பிப்ரவரி எடுத்து பார்த்தோம்னா ஹாட்டஸ்ட் பிப்ரவரியா எந்த பிப்ரவரி இருக்குன்னா 2024 பிப்ரவரி தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்துருந்தோம், WMO வேர்ல்டு மெட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 2023 தான் ரெக்கார்டட் ஹிஸ்ட்ரியிலே, பதிவு பண்ணப்பட்ட வரலாற்றிலே மிகவும் வெப்பமான ஆண்டாக 2023 உள்ளது அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க, ஓகேவா? ஸோ 2023 அப்படிங்கிறது வேர்ல்டோட வார்மஸ்ட் இயரா, ஹாட்டஸ்ட் இயரா வந்து இருந்துச்சு, ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா 2023க்கு முன்னாடி பார்த்தோம்னா 2016 தான் வந்து ஹாட்டஸ்ட் இயரா வந்து நமக்கு இருந்திருக்கும், ஓகேவா? ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப இந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்க, 2023 ஹாட்டஸ்ட் இயரா இருக்கும். அதுக்கப்புறமா வரக்கூடிய இயர்ஸ், இதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த ஹாட்டஸ்ட் இயருக்கான ரெக்கார்ட் அப்படிங்கிறது சைமல்டேனியஸாக கண்டினியூஸாக பிரேக் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அடுத்தடுத்த வருஷங்கள் வந்து ஹாட்டஸ்ட் இயராக வந்துட்டே இருக்கும் அப்படிங்கிறது சொன்னாங்க. ஆல்ரெடி நம்மளோட டெம்பரேச்சர் அப்படிங்கிறது பாரிஸ் அக்ரிமெண்ட் கீழே, ஓகேவா? ஸோ பாரிஸ் அக்ரிமெண்ட் கீழே பார்த்தோம்னா நமக்கு 1.5 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கணும். அதாவது ப்ரீ இண்டஸ்ட்ரியல் லெவல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தொழில் புரட்சிக்கு முந்தைய காலத்தில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி தான் நமக்கு டெம்பரேச்சரை சொல்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய இந்த 1.5 எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த டெம்பரேச்சர், அந்த தொழில் புரட்சிக்கு முந்தைய காலத்தில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் அதை பேஸாக வச்சுக்கிறாங்க. அதுலேருந்து ஒரு 1.5 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படிங்கிறதா COP21 பாரிஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க, ஓகேங்களா? COP21 2015 நடந்திருக்கும் பாரிஸ் கிளைமேட் டீல் அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஓகேவா? ஸோ அதில் வந்து சொல்லியிருப்பாங்க COP21 வந்து 1
1.5 டிகிரி செல்சியஸ்க்குள்ள அந்த வெப்பமயமாதலை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் 2023 எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா அது ஆல்ரெடி 1.45 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறத ரீசெண்டாக வந்து அந்த வேர்ல்டு மெட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷனோட ரிப்போர்ட்ல வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ கண்டிப்பாக இந்த வருஷம் இதே ஒரு ட்ரெண்ட் ஆல்ரெடி ஜனவரி பிப்ரவரியே ஹாட்டஸ்டாக ஆயிருச்சு. இந்த ஒரு ட்ரெண்ட் ஃபாலோ ஆச்சு அப்படின்னா நம்ம இந்த 1.5 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டை பிரேக் பண்ணிடுவோம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த ஆர்டிக்கலில் நமக்கு சொல்லியிருப்பாங்க. மற்றபடி உள்ள ரொம்ப டீப்பாக இந்த கிராஃப் அளவுக்குலாம் நம்ம போக தேவையில்லை. சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தோம்னா இந்தியாவோ டிபி ரிலேட்டடாக ஒரு விஷயம் கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? ஸோ இந்தியாவோட டார்கெட் டிபி எலிமினேஷன் டார்கெட் அப்படிங்கிறது 2025 அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். சமீபத்தில் வேர்ல்டு டிபி டே அப்படிங்கிறது வந்திருக்கும். அந்த வேர்ல்டு டிபி டே ரிலேட்டடாக பார்க்குறப்போ நம்ம டிபி ரிலேட்டடாக மத்திய அரசாங்கம் என்ன மாதிரியான திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்துருந்தோம். ஓகேவா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு விஷயமும் வந்திருக்கு. இந்தியாவில் இந்த டிபியோட ரேட் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ளைன் ஆகிட்டே வருது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாஸ் எஃபர்ட்ஸ் டு என்ஷூர் early tuberculosis detection and treatment initiation along with a host of community engagement efforts has resulted in a decline of 16% of incident rate and 18% of mortality அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இன்சிடென்ட்ஸ் ரேட் அப்படிங்கிறது 16% கம்மியாக இருக்கு, மார்டாலிட்டி அப்படிங்கிறது 18% கம்மியாக இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. இதெல்லாம் எதுக்கான ஒரு இந்தியா எதுக்கான ரிசல்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியன் கவர்மெண்ட் எடுத்த ஸ்டெப்ஸுக்கான ரிசல்ட்டா இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஓகேவா? சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்ன எடுத்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ரஃபா பார்ப்போம் இங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரீசெண்டாக எடுத்த ஸ்டெப்ஸை மட்டும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா டிபி எலிமினேஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது இந்தியாவில் ரொம்ப வருஷங்களாக இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதன் அடிப்படையில் ரீசெண்டாக என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நேஷனல் ஸ்ட்ராட்டஜி பிளான் ஃபார் டிபி எலிமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? டிபி எலிமினேஷன் அப்படிங்கிறது நமக்கு எப்போலேருந்து எப்போ வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 2017 ஆரம்பிச்சிருக்கும், 2020 வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் 2025 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ நேஷனல் ஸ்ட்ராட்டஜி பிளான் ஃபார் டிபி எலிமினேஷன் அப்படிங்கிறது. அடுத்தது நிக்ஷய் போஷான் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஓகேவா? நிக்ஷய் போஷான். இந்த நிக்ஷய் போஷான் அப்படிங்கிறது கீழே 500 ரூபாய் காசு கொடுப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி நிக்ஷய் மித்ரா அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நிக்ஷய் மித்ராங்கிறது கீழே டிபி பேஷண்ட்டையும் என்ஜிஓக்கள் இல்லை ஒருத்தர் ஹெல்ப் பண்ண ரெடியாக இருப்பாங்க. அந்த ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனை ஒரு டிபி பேஷண்ட்டோட லிங்க் பண்ணிடுவாங்க. இதன் மூலயமா அவங்களுக்கு தேவையான மருந்து செலவுகள் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் பார்த்துப்பார். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் தான் இந்த நிக்ஷய் மித்ரா அப்படிங்கிறது. நிக்ஷய் போஷான் அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு 500 ரூபாய் காசு கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ 500 rupees வந்து கொடுக்குறாங்க. இதுலேயே இந்த நிக்ஷய் அப்படிங்கிறதே பார்த்தோம்னா நீ அப்படின்னா எண்ட் அப்படின்னு அர்த்தம், ஷை அப்படின்னா டிபி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ எண்ட் டிபி அப்படிங்கிறத நிக்ஷய் போஷான் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது நேஷனல் ஸ்ட்ராட்டஜி பிளான் ஃபார் எலிமினேஷன் ஆஃப் டிபி எலிமினேஷன் அப்படிங்கிறது ஒரு பிளான் இருக்கு. அதையும் தாண்டி சமீபத்தில் பார்த்தோம்னா பிரதான் மந்திரி முக்த் பாரத் அபியான், டிபி முக்த் பாரத் அபியான் அப்படின்ற ஒரு திட்டம் வந்திருக்கும். பிரதான் மந்திரி டிபி முக்த் பாரத் அபியான் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டமும் வந்திருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த ஆர்டிகல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட் எடுத்த இந்த மாதிரியான எஃபர்ட்ஸ்னால தான் அவங்களோட இன்சிடென்ஸ் ரேட், புதுசா ஒருத்தருக்கு போய் ஒரு நோய் வருது இல்லையா, புதுசா ஒருத்தருக்கு டிபி வரக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை தான் இன்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரியான விஷயம் கம்மியா இருக்கு, 16% கம்மியா இருக்கு. அதே மாதிரி டிபி மார்டாலிட்டி, டிபினால இருக்கக்கூடிய விகிதம் அப்படிங்கிறதும் கம்மியா இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இன்சிடென்ட் ரேட் அப்படிங்கிறது எப்படி ஃபால் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். த இன்சிடென்ட் ரேட் இன் இந்தியா had fallen from 237 per lakh population in 2015 to 199 per lakh population in 2022. அப்ப இவங்க என்ன சொல்றாங்க 2015 ஓகேவா? ஸோ 2015 எடுத்து பார்த்துட்டோம்னா அதுல 1,00,000 பேருக்கு 1,00,000 பேருக்கு எவ்வளவு பேருக்கு டிபி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 237 பேருக்கு டிபி வந்திருக்கு. அது 2015 இருந்த டேட்டா. அதை 2022 எடுத்து பார்க்குறப்ப 199 குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா? அப்ப இதுதான் என்ன சொல்றாங்க 16% டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 2015 நீங்க கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்த திட்டங்கள் எல்லாம் 2015 அப்புறம் வந்து கூட அரசாங்கத்தால போடப்பட்ட திட்டம். அப்ப அந்த திட்டங்களின் ஒரு சக்சஸ் தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஸோ அப்ப 2015 இருந்து 2022 ஒரு 16% புதுசா டிபி வரக்கூடிய அந்த எண்ணிக்கை அப்படிங்கிறது கம்மியாயிருக்கு. அதே மாதிரி டிபினால இறக்கக்கூடிய விகிதம் அப்படிங்கிறது எவ்வளோ இருந்திருக்கு பார்த்தீங்கன்னா 2015 1,00,000 பேருக்கு 28 பேர் டிபினால இறந்து போயிட்டு இருந்தாங்க. அது 2015 டேட்டா. 2022 எடுத்து பார்த்தோம்னா அது 23 கம்மியாயிருக்கு. ஓகேங்களா? அப்போ இதுல வந்து ஒரு 18% டிக்ளைன் ஆயிருக்கு அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் யாரு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா
இந்தியா டிபி ரிப்போர்ட் 2024 அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹெல்த் மினிஸ்ட்ரி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்போ இந்தியா டிபி ரிப்போர்ட் 2024 மத்திய அரசாங்கத்தோட ஹெல்த் மினிஸ்ட்ரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப புதுசாக டிபி ஒருத்தருக்கு வரும் இல்லையா, அந்த இன்சிடென்ட் ரேட் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கு. 199 per lakh பாப்புலேஷன் அப்படிங்கிறது சொல்றாங்க. அந்த டிபினால மார்டாலிட்டி அப்படிங்கிறதும் கம்மியாக இருக்கு. அது 23 per lakh பாப்புலேஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறமா என்ன சொல்றாங்க, இந்தியாவோட டிபி எலிமினேஷன் டார்கெட் அப்படிங்கிறது 2025 அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த ஒரு டார்கெட்டை நோக்கி தான் இந்தியா பயணிச்சுட்டு இருக்கு இப்பயும். ஸோ அந்த ஒரு ரிப்போர்ட் தான் இந்த இடத்துல நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ கவர்மெண்ட் எடுத்த ஸ்டெப்ஸ், அதனுடைய சக்ஸஸ் தான் இந்த இடத்துல நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ அடுத்தது கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்டர்நேஷனல் பேஜில் ஒரு விஷயம் இருந்துச்சு. அதோட இன்னைக்கு ஆர்டிகல்ஸ் முடிஞ்சது. சரிங்களா? என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தாய்லாண்ட்ஸ் லோயர் ஹவுஸ் பாசஸ் பில் ஆன் சேம் செக்ஸ் மேரேஜ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சமீபத்தில் நம்ம நிறையா பார்த்துட்டு வரோம். இந்தியாவில் ஒரு வழக்கு நடந்துட்டு இருந்துச்சு. சேம் செக்ஸ் மேரேஜை லீகலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த சேம் செக்ஸ் மேரேஜ் அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் லீகலைஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா அதை லீகலைஸ் பண்ணலாம்னா அதை அரசாங்கம் பாராளுமன்றத்தில் ஒரு சட்டமாக கொண்டு வந்து அதை லீகலைஸ் பண்ணிக்கலாம். உச்சநீதிமன்றத்தால் அதை லீகலைஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா நிறைய நாடுகளில் இந்த மாதிரி இன்டர்நேஷனல் கண்ட்ரீஸ்ல அங்கங்க லீகலைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப சமீபத்தில் பார்த்தோம்னா கிரீஸ் நாடு அவங்களோட பாராளுமன்றத்தில் இந்த சேம் செக்ஸ் மேரேஜ் அப்படிங்கிறத லீகலைஸ் பண்ணியிருப்பாங்க. அதை ஒட்டி இப்போ பார்த்தோம் அப்படின்னா தாய்லாந்துலேயும் ஒரு பில்லு பாஸ் ஆயிருக்கு, ஒரு மசோதா பாஸ் ஆயிருக்கு இந்த சேம் செக்ஸ் மேரேஜை லீகலைஸ் பண்ற மாதிரி. ஓகேங்களா? லீகலைஸ் பண்றதுக்காக சேம் செக்ஸ் மேரேஜை லீகலைஸ் பண்றதுக்காக ஒரு மசோதாவை பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதன் மூலியமா அவங்க என்னவா ஆகுறாங்க பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நேஷன் இன் சவுத் ஈஸ்ட் ஏசியா டு ரெகக்னைஸ் மேரேஜ் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது சொல்றாங்க. ரொம்ப முக்கியமான வார்த்தை இந்த மேரேஜ் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி இன் சவுத் ஈஸ்ட் ஏஷியா டு ரெகக்னைஸ் மேரேஜ் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது. மேரேஜ் வந்து ஈக்குவலா இருக்கணும், அது எல்லாருக்குமாக இருக்கணும் அப்படிங்கிறது அந்த மேரேஜ் ஈக்குவாலிட்டின்னு சொல்றாங்க. ஒரு ரொம்ப ப்ராடான டேர்ம். ஓகேவா? மேரேஜ் ஈக்குவாலிட்டி இந்த மாதிரி எல்ஜிபிடிக்கு கம்யூனிட்டி பேஸ்டா ஏதாவது ஒரு கொஸ்டின் சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸ்ல வந்துச்சு அப்படின்னா இந்த டேர்ம் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்களா? மேரேஜ் ஈக்குவாலிட்டியை இந்தியாவில் என்ஷூர் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஓகேவா? சோ மேரேஜ் ஈக்குவாலிட்டி அப்படிங்கறத ரெகக்னைஸ் பண்ணிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தோம்னா தாய்லாந்துல அதுக்கான ஒரு மசோதாவை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? சோ அதுதான் நம்ம கடைசியா இந்த ஆர்டிகல்ல பார்க்குறோம். மற்றபடி பார்த்தோம்னா நமக்கு பெருசாக இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் எதுவும் இல்லை. எடிட்டோரியல் பேஜில் கூட எல்லாமே இன்டர்நேஷனல் வைஸ் தான் போச்சு. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம அதுலேருந்து பெருசாக எதுவும் எடுத்துக்க முடியாது. சரிங்களா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. தினமணி பேப்பரில் இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நிறைய கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? ஸோ அதையும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஸோ மற்றபடி பார்த்தோம்னா இந்த டைமை யூஸ் பண்ணி பழைய கரண்ட் அஃபேர்ஸை ரிவைஸ் பண்ணுறதுக்கு இந்த டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.